ஹார்ட் ப்ராப்ளமா, அதுக்கு எவ்வளவோ அது ஜென்யூனாக 3 லட்சம் 4 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கொடுப்பாங்க. ஏன் இது மாதிரி ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டலில் ஏமாத்துறாங்க. இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டிருந்தீங்கன்னா கேட்ராக்டுக்கு 2 லட்ச ரூபாய் சும்மாவே பில்லை போட்டு அவங்க 2 லட்ச ரூபாய் கேஷை அவங்க எடுத்துடுறாங்க நம்ம மெடிக்ளைம்லேருந்து. புரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சுலின் வாட்டர், அந்த வாட்டர், இந்த வாட்டர் 10 பாட்டில் 20 பாட்டில் நம்ம பேரில் எழுதிடுவாங்க. ஆனால் திரும்ப அதே இன்சுலின் பாட்டில் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அவங்களே உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க. இந்த மருந்தெல்லாம் அங்கே போய் திரும்ப அதே மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடும். அப்போது அவங்களுக்கு என்னாச்சு, ப்ராஃபிட்டு மேலே ப்ராஃபிட்டு நம்ம மெடிக்ளைம் பாலிசி வச்சுட்டு. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனிஸில் ஸ்லாப் வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஐ ஆப்ரேஷன்னா நான் 45,000 தான் கொடுப்பேன், இரண்யா ஆப்ரேஷன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் தான் கொடுப்பேன், அந்த மாதிரி டான்ஸ்லெஸ்னால் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பேன், அது மாதிரி பைல்ஸ்னால் 1 லட்ச ரூபா கொடுப்பேன். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்க பாட்டுக்கு பில்லை போட்டுருவாங்க, 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு பில்லை போட்டுருவாங்க. ஏன்னா நீ தான் 10 லட்சத்துக்கு பாலிசி வச்சுருக்கேன், பில்லை போட்டு இவங்க லாபத்தை அடையிறதுக்கு, ஹாஸ்பிட்டலில் அவங்க லாபத்தை அடையிறதுக்கு நம்மளுடைய பாலிசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா